சொன்னாலே அது கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், சங்க இலக்கியம் என்றெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதியை பற்றி என்ன வந்தது? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கலை இலக்கிய முகாம்ல போய் ஜாதியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கான்னு சில தோழர்கள் கேட்டிருக்காங்க. அவங்க இடதுசாரி இயக்கத்தில் வேற இருக்காங்க 40-50 ஆண்டு காலமாக. அப்ப அப்படின்னா கங்கா அண்ணனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பினுடைய முக்கியத்துவம் இப்பவே தெரியும். இடதுசாரி இயக்கத்தில் இருந்து எந்த கேள்வி வெளியிருந்து கேட்டிருந்தா பரவாயில்ல. இப்ப காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னவனுடைய பரம்பரையாக நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். மேடையில் பல மேடைகள் பேசுறோம். அதே பாரதியை பற்றி பாரதிதாசன் 1946 அவருடைய பிறந்த தன்னைக்கு திருச்சியில வந்து ஒரு வானொலி நிலையத்தில் ஒரு நிகழ்ச்சி, கவியரங்கம். இப்ப பாரதிதாசன் அதுல பாடுறாரு 46 இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றான. 46 போய் சொல்ற போது இருட்டறையில் உள்ளதடா உலகம், ஜாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பாடினது 1946. இன்னைக்கு அதை சொல்லவே வேண்டியது. கங்காணனுக்கு நேரம் கிடைப்பதற்காக நான் 3 விஷயங்களை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் என்று எனக்கு இருக்கிற நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஒன்று, ஜாதி ஆணவ படுகொலை தினசரி சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னொன்று, கல்வி நிலையங்களில் மாணவர்கள் சந்திக்கிற ஜாதி பிரச்சனை. 2, மூன்றாவது, பண்பாட்டு போராட்டத்தில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருங்க. நீங்க ஆகமத்தை படிக்காம எப்படி நீங்க ஐயர்கள் மட்டும் கருவறைக்குள்ள போலாமான்னு கேட்டீங்க. ஆகமத்தை படிச்சுட்டு வாங்கடான்னு சொன்னாங்க. ஆகமம் படித்தவருடைய கதி என்னங்கிறத பற்றியும் நாம் சொல்ல வேண்டியது யோசிக்கிறது. இதுதான் இடர்பாடுகள். அது பின்னால சொல்லுவார். இந்த இடர்பாடுகள் என்பது இடதுசாரிகள் இந்தியாவில் சோசலிச சமூகத்தை படைக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்திய சமூகத்தில் என்ன இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் கங்காணன் விரிவாக பேசப் போகிறார். ஜாதி ஆணவ படுகொலை என்று வருகிற பொழுது கடந்த 10 ஆண்டுகள் கிடைச்சிருக்கிற புள்ளி விவரம் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தான், பதிவு செய்யாத இருக்கு. தமிழகத்தில் மட்டும் 189 வழக்குகள், 213 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். ஜாதியின் பெயரால் தாழ்த்தப்பட்ட ஒரு சகோதரன் ஒரு விரும்பி இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஒரே பாவத்திற்காக படுகொலை செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும் 189 கடந்த 10 ஆண்டுகள்ல. அப்படி புள்ளி விவரம் சொல்லு. இது கிரைம் ரெக்கார்டு, குற்ற ஆவணங்கள் இருந்து கிடைக்கிற விவரங்கள். வராம சட்டத்தின் பார்வைக்கு வராம போனது எத்தனையோ இருக்கலாம். இதில் இந்த மனு சாஸ்திரம் கடந்த 1000-2000 ஆண்டுகளாக நம்முடைய மனதில் என்ன புகுத்தி வைத்திருக்கிறதுங்கிறது மட்டும் நம்ம நினைச்சு பார்க்கிற போது ஒரே வழக்கு. இது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்தது. அந்த வழக்கை நாங்க போய் டீல் பண்ணோம். வேற வழி இல்லாம, அது திருப்பூரை சார்ந்தது. அதில் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனை ஒரு பெண் உயர் ஜாதியை சார்ந்ததாக அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க பிற்படுத்த வகுப்பு தான். மண்டல் கமிஷன் சொல்றது அவங்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பு. அந்த ஜாதியை சார்ந்த பெண் திருப்பூர்ல வேலை செய்ய வந்த இடத்துல ஜாதியை சொன்னா தப்புல, தேவர் கம்யூனிட்டி. அவன் வந்து அருந்ததிய சமூகம் பையன் திருமணம் செய்து கொண்டாருக்காக கார்ல கடத்திட்டு வந்து, நான் சொல்றது இங்க இருக்கிற பெரம்பலூர் மாவட்டம். இதில் நீங்க தோழர்கள் கவனிக்க வேண்டியது, அந்த எஃப்ஐஆர் படிக்கிறது, அந்த வழக்கு விசாரணை நடத்துற போது நாங்க பார்த்ததுங்கிறது மனித இதயம் படித்தவர்களால் சகிக்க முடியாது. ஜாதி எப்படி கெட்டி தட்டி போயிருக்கு. சொந்த அப்பன் அந்த பொண்ணை வந்து கழுத்துல கைத்தை கட்டி மாமரத்துடைய மரக்கிளையில, சொந்த தோட்டத்துல மரக்கிளையில அவளை தூக்குறான். அந்த பொண்ணை கைத்துல கட்டி சுருக்கு வைக்கிறான். அப்போ இயற்கையாகவே அந்த பொண்ணு வேதனை தாங்காம காலை கைய உடம்பெல்லாம் ஆடுமல்ல, பலவந்தமாக தூக்கல போடுற போது. அப்ப காலை ஆட்டிக்கிற போது சொந்த அப்பா மனைவியிடம் சொல்றான், காலை ஆட்டிக்காம புடிச்சுக்க, சரியா சுருக்கு போட முடியலன்னு சொல்றான். இது போலீஸ் ரெக்கார்டில் இருக்கு. பார்த்தவர்கள் சாட்சி சொன்னவர்களுடைய ரெக்கார்டில் இருக்கு. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் வேறொருத்தனை திருமணம் பண்ண பாவத்துக்காக காலை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இது நடந்தது. அழுத்தெல்லாம் கட்டி பிடிக்கல, இவ சாகணுங்கிறா அந்த அம்மா.
இப்ப காலை கட்டி பிடிச்சுக்கிறான், மேல கிளையில வந்து கைத்து போட்டு இருக்கிறான், துடி துடித்து சாகிறார். தனக்கு பிறந்த ஒரே பாவம் வேற திருமணம் பண்ண மகளுடைய உடம்பு கால் ஆடுற போது, குழந்தையா இருந்த போது அந்த காலில் அடிபட்டதுன்னா தாய் எப்படி எடுத்து வயிற்றுல வச்சு முத்தம் கொடுக்குற அந்த தாய் 19 வயது ஆனதுக்கு பின்னாலும் வேற ஒரு திருமணம் பண்ண பாவத்துக்காக காலை கெட்டியா புடிச்சுக்கிறா தூக்கில போடுற போதுங்கிற போது. இதுதான் தமிழ் சமூகம். இதை பற்றி பேசாமல் இடதுசாரிகள் சிந்திக்க வேண்டியது இல்லையா? இது இங்க இருக்கிற பெரம்பலூர் தான் நடந்தது. இப்படி எத்தனையோ எத்தனையோ கொடுமையை நாங்க வழக்கறிஞர் என்ற தொழில நாங்க பார்த்திருக்கோம். அடுத்தது உயர்நிலை பள்ளிகள்ல நான் கேட்கிற திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சின்னத்துறை பத்திரிகையில் நீங்க படிச்சுட்டு மறந்து போயிருக்கலாம். 10ஆம் வகுப்புல அந்த பள்ளியில அரசு உயர் மார்க்குகள், அதிக மார்க்குகள், முதலிடம் வாங்கினான். இதை தவிர அவன் எந்த தப்பும் பண்ணல. ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த சின்னத்துறை இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற நாங்குநேரியில அரசு பள்ளியில படிச்சு உயர் மார்க்குகள் வாங்குறான், முதலிடம். மற்ற ஜாதியில சேர்ந்தவங்க போய் வீடு போந்து வெட்டுறான் கைய. இந்த கையில தானே எழுதின எக்ஸாம், எப்படா நீ முதல் மார்க் வாங்கலான்னு கையை வெட்டுறான். அந்த கை வந்து ஊனமும் அப்படியே வந்து குணமாகாமலேயே மருத்துவமனையில படுத்துட்டு அவனுக்கு அரசு என்ன தனியா முன்னால் இருந்த அரசு அனுமதி கொடுக்குதுன்னா, சொல்ல சொல்ல பதில் சொல்ல சொல்ல தேர்வு எழுதுற அனுமதி கொடுத்து அவன் மீண்டும் +2ல முதலிடம் பெற்று இன்னைக்கு ஒரு வேற ஒரு இடத்துல பாளையங்கோட்டையில் ஒரு கல்லூரி போய் சேர்றான். பாளையங்கோட்டைக்கு தேடி வந்து அதே ஜாதிக்காரன் மீண்டும் வெட்டுறான். அப்ப நீ முதலிடம் வாங்கி நீ கல்லூரியில சேர்ற அளவுக்கு ஆயிட்டியா? இதுவும் இங்கதான் நடந்தது. நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரியில் சந்துரு, இதுக்கப்புறம் தான் நீதிபதி சந்துரு கமிஷன் அமைக்கப்பட்டது. சென்ற அரசு ஒரு நபர் அரசு அதை ஜாதி அமைப்புகள் எதிர்த்தன. அவர் சொன்னாரு, ஸ்கூலுக்கு வர்ற பசங்க கையில கலர் கயிறு கட்டிட்டு வர்றதுங்கிறது மத நம்பிக்கை அல்லாது, நான் எந்த ஜாதியை சார்ந்தவன் காட்டுக்கிறதுக்காக. ஒரு மாணவனுக்கு ஒரு கலவரம் நடக்கிற போது, கும்பலா வந்து அடிக்கிற போது கயிற்றினுடைய கலரை பார்த்து தாக்குதல் தொடுப்பது. இது நீதிபதி சந்துரு கமிஷன்ல சொல்லியிருக்காங்க. கலர் கயிறு என்பது மத நம்பிக்கை அல்ல, ஜாதியை அடையாளம் காட்டுற கயிறு. இது நடக்கலையா அந்த தமிழ்நாட்டில்? இடதுசாரிகள் சிந்திக்க வேண்டியது இல்லையா? அது பள்ளிகளில், கல்லூரிகளில் இன்னைக்கும் நடந்துட்டு நேரங்கிறது நான் நம்ம தோழர்கள் சிந்தனைக்காக நான் சொல்ல வேண்டியது ஆகம பயிற்சி. தோழர் சிவராமன் அவர்கள் ஜீவானாவா சிந்தனை பள்ளியில அம்பேத்கருடைய இதை பற்றி மிக அற்புதமான வகுப்பு நடத்தி கொண்டிருக்கார். அது எங்க வருது? அம்பேத்கருடைய இயக்கம் இந்த மனுநீதியும் கீதையும் சொல்லிக் கொடுத்தது எந்த அளவுக்கு தமிழ் சமூகத்தில் ஊறி போயிருக்குதுங்கிற உதாரணம் இந்த ஆகம பயிற்சி பள்ளி. 15 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா, அது என்ன ஐயருக்கு மட்டும் கருவறைக்குள் நுழையலாம், பூஜை பண்ணலாம், மற்ற ஜாதிக்காரனுக்கு உரிமை இல்லையா என்று நாம் கேட்ட போது பிராமண சமூகத்தினர் சேர்ந்தவங்களை சொன்னாங்க, சில நடுநிலையாளர்கள் சொன்னவங்க சொன்னாங்க, நீங்க ஆகமத்தை படிச்சுட்டு வாங்க. அவன் ஐயரா பிறந்ததுனால கருவறைக்குள்ள அனுமதிக்கல, ஆகமம் படிச்சிருக்கான், நீங்களும் படிங்க, அப்புறம் யோசிப்பன்னு சொன்னானுங்க. அதனுடைய விளைவு கலைஞர் ஆட்சியில் இருக்கிற காலத்தில் 2009 இந்த 2007 ஒரு சட்டம் போடப்பட்டது. ஆகமத்தை முறையாக பயின்றவர்கள் எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள அறநிலையத்துறை கோயில்களில் அர்ச்சனை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது கலைஞர் காலத்தில். சென்னையில் பார்த்தசாரதி கோயில், அதே மாதிரி திருவண்ணாமலை கோயில், அருணாச்சலர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பழனி முருகன் கோயில், திருச்செந்தூர் கோயில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், இந்த கோயில்கள் செலக்ட் பண்ணி ஒரு வருட பயிற்சி. சைவ மதத்தில் தனியாக திருச்செந்தூர், பழனி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சைவ பயிற்சிகள். அங்க சென்னை பார்த்தசாரதி கோயில், ஸ்ரீரங்கம், இங்கிருந்தெல்லாம் வந்து வைணவ அர்ச்சகருக்கான பயிற்சி. ஓராண்டு காலம் முறையாக பயிற்சி பெற்ற பின்னரும் இதுவரை
1768 பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க. பிராமணர் அல்லாத மற்ற ஜாதிகளை சார்ந்த முறையான ஆகம பயிற்சி. இந்த இத்தனை கோயில்களையும் ஓராண்டு பயிற்சி. மீண்டும் ஒரு ஆட்சி வந்து கலைஞர் காலமான பின்பு இவர் ஸ்டாலின் வந்த பின்னாலதான் முதல் முறையாக பயிற்சி பெற்று பல வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 1768 பேரில் வெறும் 72 பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு இன்னைக்கு வரைக்கும். மற்றவங்களுக்கு வேலையில் இல்ல. அந்த 72 பேருக்கு எந்த மாதிரியான தொல்லை கொடுக்கறாங்கன்னா, இதே ஐயர்கள் அந்த கோயில்ல பூஜை பண்ற ஐயர்கள் வேற ஜாதிக்காரனை உள்ள அனுப்பிச்சுட்டு, ஏண்டா நீ பூஜை பண்ற அளவுக்கு ஆயிட்டியா, உனக்கெல்லாம் பூஜை பண்ற அளவுக்கு இது வந்துருச்சான்னு சொல்லி கோயிலுக்குள்ள பூஜை பண்ற இடத்துல தகராறு. அந்த கோயில்ல பரம்பரையா பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஐயர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஆகம பயிற்சி பெற்றும் வேலை நியமனம் பெற்றும் உள்ள வந்தும் அவங்களால வேலை செய்ய முடியல. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு எத்தனையோ பேர் நம்ம மக்களுக்கு இருக்கலாம். இதை அந்த ஆண்டவனை உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. தனக்கு பூஜை பண்றவனுக்கு அடியாவை ஒழுகிறத பார்த்துட்டு